Just follow these things to have productive day. ஒரு டேவை ப்ரொடக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா இந்த ஒரு 3 விஷயத்தை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அடுத்த நாளைக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற ஒரு டு டூ லிஸ்ட்டு சிம்பிளாக ஒரு நோட்ஸில் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். லைக் என்னென்னலாம் நாளைக்கு நீங்கள் பண்ண போகிறீங்க அப்படின்றது எழுதி வச்சுக்கணும். அதை பண்ணாலே வந்து அடுத்த நாளைக்கு வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன், ஓகே இதெல்லாம் நம்ம வந்து நாளைக்கு கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்கும். அடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஆரம்பிக்கும் போது நீங்கள் லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கிற அந்த டாஸ்க் ஆகட்டும் அந்த ஒர்க் ஆகட்டும் நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ டு டூ லிஸ்ட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது ஒரு கீ திங். அதுக்கப்புறம் ப்ரையாரிட்டியாக ஒர்க் பண்ணணும். லைக் ப்ரையாரிட்டியாக ஒர்க் பண்ணணும்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிற லிஸ்ட்டில் வந்து ஒரு பெரிய டாஸ்க்கோ இல்லை ஒரு கிரிட்டிக்கலாக இருக்கிறதோ எர்லி இந்த செஷன் எடுத்து நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா அதில் இருக்கிற ப்ராப்ளம் ஆகட்டும் ஏதோ பிளாக்கர்ஸை நீங்கள் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவீங்க. இதை முடிச்சாகணும் அப்படின்றதுனால அதை சால்வ் பண்ணி ஒரு பெரிய டாஸ்க்கை நீங்கள் பர் டேக்கு முடிச்சிட்டிங்கன்னா யூ வில் கெட் ஆட்டோமேட்டிக்லி மோட்டிவேட்டட். அந்த மோட்டிவேஷனால ஓகே நான் இன்னைக்கு நம்ம கொஞ்சம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக ஒரு டாஸ்க் முடிச்சிருக்கோம், ஒரு ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு மீதி இருக்கிறதையும் கம்ப்ளீட் பண்ண நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. ஸோ யூ ஜஸ்ட் ஹேவ் டு ப்ரையாரிட்டைஸ் அண்ட் ஒர்க் அக்கார்டிங்லி. அதுக்கப்புறம் நெசசரி பிரேக்ஸ். சரி, ஒரு டேல நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டினியூஸாக ஒர்க் பண்ணாலே வந்து அந்த ஒரு உங்களோட மைண்டும் ஃபிசிக்கல் பாடியும் அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாது. யூ ஹேவ் டு கெட் ரிலாக்ஸ் போத் மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. அதனால் வந்து நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக லைக் அட்லீஸ்ட் ½ hour ஒன்ஸ் 1 hour ஒன்ஸ் ஒரு எழுந்து ஒரு ஸ்ட்ரெச் பண்ணுறதோ இல்லை கோ ஃபார் டீ பிரேக், ஜூஸ் பிரேக், இந்த மாதிரி ரெகுலர் இன்டர்வல்ஸில் பிரேக் எடுக்கிறதுனால அந்த டே வந்து நீங்கள் ப்ரொடக்டிவாக மாற்றலாம். ஸோ டேக் ரெகுலர் பிரேக்ஸ்.